தன் மனைவி துளசிக்கு தெரியாம ராத்திரி ஃபுல்லா கவிதா வீட்லயே இருந்துட்டு விடியகாலம் 4:30 மணிக்கு தன் மனைவியை பார்க்க வரான் முரளி. மனைவி கேட்டா நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்னு போய் சொல்றான். ஒவ்வொரு நாளும் 7 மாசமா கிட்டத்தட்ட கவிதா வீட்லயே அவன் ராத்திரி எல்லாம் இருக்கான். அந்த கவிதா இருக்காளே, அவன் கையில இருந்து கழுத்து வரைக்கும் முத்தம் கொடுத்துட்டு, இனி நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், அதனால உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற அளவுக்கு தீவிரமாயிட்டா. ஒரு நாள் கவிதா மிரட்டுறா, இப்ப நீ உன் பொண்டாட்டிட்ட சொல்றியா இல்ல நான் வந்து சொல்லிடுவான்னு. பயந்து போன முரளி தன் மனைவி துளசி கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அந்த துளசி ரொம்ப இலகிய மனம் படைச்சவ. தான் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியோட கணவன் ஒரு வப்பாட்டி வச்சிருந்தா கூட அந்த வேலைக்காரி மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோன்னு நினைக்கிறவ, இப்போ தான் புருஷனே வப்பாட்டி வச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் அவ அப்படியே உடஞ்சு போயிடுறா. தான் வீட்டுல இருக்கிற ஒரு பூச்செடியை கூட தான் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு அதை கூட அவ பத்திரமா பார்த்துப்பா. இப்ப தான் வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டாங்கிறத அவளால ஏத்துக்கவே முடியல. அவ வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் இருக்கும், அதுல ஒரு குயில் கூவும். இவளும் குயில் மாதிரியே கூவி பாப்பா. குயிலோட பாஷைலாம் இவளுக்கு தெரியும். ஆனா இப்ப தான் மனசுல வலிக்கிற வழிய எந்த பாஷையில தான் புருஷன்கிட்ட அவ சொல்ல முடியும்? ஏங்க, உங்களுக்காக நான் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லவா முடியும்? இதெல்லாம் அவனுக்கே தெரியுமே. அதனால இவளுக்கு பேச பாஷை இல்லை. நேரா ஓடி போய் ரூம் கதவை சாத்திட்டு தனியா படுத்து அழ ஆரம்பிக்கிறா. வெளியில சத்தம் கேட்குது, ஓடி வந்து பாக்குறா. அவன் புருஷன் சரக்கு அடிச்சிட்டு பாட்டில உடைச்சு காலில் குத்தி காயம் ஆயிட்டு நிக்கிறான். தான் மனசுல அவ்வளோ காயம் இவ வச்சிருந்தாலும் புருஷன் காலில் காயம் ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த காயத்துக்கு கட்டு போடுறா. அப்ப கவிதாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தவன் அங்க வந்து, எங்க கவிதா மேடம் உடனே உங்களை வர சொன்னாங்கன்னு கூப்பிடுறான். தான் கண்ணு முன்னாடியே தான் புருஷனை இன்னொருத்தி கூப்பிடுறத இவ பாக்குறா. இவ புருஷன் காலில் இருக்கிற காயத்துக்கு கட்டு போட்டுட்டா. ஆனா இவ மனசோட காயம் இப்ப இன்னும் அதிகமாகுது. அதுக்கு ஆறுதல் சொல்ல அவன் புருஷன் அங்க இல்லவே இல்லை. அவன் கிளம்பி போயிட்டான் கவிதாவை பார்க்க. 3 நாள் ஆகியும் திரும்பி வரவே கிடையாது. மனைவிக்கு ஆறுதல் சொல்லாத அவன் அங்க போய் கவிதாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு அந்த 3 நாளும் இவளால இருக்க முடியல, மனசு தாங்க முடியல. ரொம்ப புதுசா இருக்கு இந்த கஷ்டம் எல்லாம். சொல்லி அழ யாரும் இல்லை. நேரா போறா கவிதா வீட்டுக்கு. புருஷன் கிட்ட போயிட்டு சொல்றா, எங்க என் கூடவே வந்துருங்க, எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சுறா. அவன் கையை எடுத்துட்டான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போறா. மனசுல ரொம்ப பாரம். கொஞ்சம் தூரம் நடந்து போனா அந்த மனசு பாரம் குறையும்னு நினைக்கிறா. கோயிலுக்கு போனா குறையும்னு நினைக்கிறா. ராத்திரி ஆனா தூக்கமே வரல. கவிதாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு முடிவு பண்றா. கவிதாவுக்கு ஃபோன் பண்றா. கவிதா, என் பேருக்கு கீழே மறுபடியும்னு இருக்குல்ல, அதுல ஒரு கிளிக் பண்ணி மீதி கதையை பாருங்க. நன்றி.